இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக மாறுதல் உண்டு. பிள்ளைகள் சரியாக படிக்கல, பிள்ளைகள் ரொம்ப கவலை ஏற்படுத்துறாங்க, கஷ்டங்களா இருக்கு, பூர்வீகத்திலிருந்து நாங்கள் எப்போ ரிலீவ் ஆகி வெளியே வருவோம், அந்த பூர்வீக சொத்து கிடைக்குமா கிடைக்காதா, இதெல்லாம் கேட்குது எனக்கு நீங்கள் சொல்றது. அதெல்லாம் ரிலீவ் ஆகுது இந்த மாதம். அதுக்கான முயற்சியை செய்யும் பொழுது எல்லாத்துலேருந்தும் படிப்படியாக நீங்கள் வெளியே வரீங்க. உங்களுடைய 7ஆம் அதிபதியான சூரியன் 12ஆம் இடத்துக்கு வரார். மனைவியிடமும் மனைவியுடைய உறவினரிடமும் வாக்குவாதம் இல்லாமல் பொறுமையாக செல்லும் பொழுது இந்த மாதத்தை அருமையாக கையாள முடியும். 8க்குரிய புதன் 12ஆம் இடத்தில் வருகிறார். நீங்கள் ஒரு வார்த்தைக்கு 2 வார்த்தை பேசி குடும்பத்திலோ இல்லை தொழில் செய்யும் இடத்திலோ நீங்கள் அதற்கு ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது உங்களை பெயர் நற்பெயர் களங்கம் ஏற்பட்டுவிடும். கவனமாக இருக்க வேண்டிய காலம் இது. சரி, 9க்குரியவன் 4க்குரிய சுக்கிரன் உங்களுடைய 12ஆம் இடத்துக்கு வருகிறார். சுபமான விரய காலம் ஏற்படுகிற காலம் இது. வீட்டில் ரொம்ப நாளாக நல்ல விசேஷம் செய்யணும், பசங்களுக்கு காது குத்தனாலும் இருக்கும், திருமணம் செய்து வைக்கணும், எங்கள் அப்பாவுக்கு ஒரு 60ஆம் கல்யாணம் செய்யணும், கட்டாயமாக செய்யலாம். 9ஆம் இடம் தந்தையாருடைய சொல்லுகிறது, 4ஆம் இடம் தாயார். சுபமான செலவு செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது, செஞ்சு அழகு பார்க்கலாம். பெரியோருடைய ஆசீர்வாதம் பெறக்கூடிய காலம் இந்த காலம். வீட்டில் பெரியவருடைய உடல்நிலை முன்னேற்றம் அடைந்து நோயிலிருந்து விடுபடுகின்ற காலம் இந்த காலம் உண்டு. உங்களுக்கு உடல்நிலை உபாதைகள் இருக்கும் பட்சத்தில் அதற்கான தீர்வுகான மருத்துவரை நீங்கள் நாடி உடல் உபாதையிலிருந்து விடுபட்டு பூரண குணமடைந்து உங்கள் தொழில் அமைப்பு விஸ்தரிப்பு நடந்து விரிவாக்கம் நடந்து வாழ்வில் வெற்றி பெற வாழ்த்துக்களோடு நன்றி, வணக்கம்.